ஓகே நம்ம இன்டெகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்டெகிரேஷன்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம், மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ மெத்தட்ஸ்ல வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்றது அது ஃபர்ஸ்ட் டைப், அப்புறம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அது செகண்ட் டைப், அப்புறம் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அது தேர்ட் டைப். அந்த நம்ம பார்த்தது வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்லயே வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு ஒன்று பார்த்தோம். அப்புறம் இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ சைன் பிஎக்ஸ், அது மாதிரி இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ காஸ் பிஎக்ஸ் அந்த ஃபார்முலா இருந்தால் எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அது டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படி இருந்தால் எப்படி போடணுன்றதும் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தது வந்து இன்டெகிரல்ஸ் ஆஃப் த டைப் dx divided by ax a square minus x square, integral dx divided by a square plus x square, integral dx divided by a square x square minus a square அந்த மாதிரி சம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இதுவும் பார்த்தோம், தட் இஸ் integral dx divided by root of a square minus x square, integral dx divided by root of a square plus x square, integral dx divided by root of x square minus a square இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அடுத்த டைப் தட் இஸ் டைப் 3. இது ஆக்சுவலாக புக்கில் டைப் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம டைப் 3 ஃபார்முலான்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் இதோட முடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம இதில் முடிக்கிறோம் இல்லையா, இப்போ அடுத்து நீங்கள் அடுத்த வருஷம் இன்டெகிரேஷன் வந்து இதில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால இந்த ஃபார்முலா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷனில் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அத்தனை சம்ஸும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் that is actually நம்ம என்ன இது பண்ண போறோம்னா டைப் 3. so இந்த டைப் 3 ஃபார்முலால வந்து so இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து that is integral root of, so போன வாட்டி வந்து ரூட் கீழ இருக்க மாதிரி பார்த்தோம் ஃபார்முலா, இப்போ ரூட் மேல இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, that is a square minus x square into dx. so இதுக்கு என்ன ஃபார்முலானா 1/2 into x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a plus c. ஸோ நான் இங்கே 1/2 காமனாக வெளியில் எடுத்து போட்டிருக்கேன், புக்கில் வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததுக்கு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த 3 ஃபார்முலாவுமே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கும் டிப்ஸ் சொல்லித்தரேன் நான். ஸோ எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் plus a square into log of x plus root of x square plus a square plus c. so இதான் இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலாவும். ஸோ இதில் வந்து ஃபார்முலா பாருங்க, 3மே 1/2 இன்டூ தான் ஆரம்பிக்கும். 3மே 1/2 இன்டூ, அப்புறம் உள்ள பிராக்கெட்குள்ள எக்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் இந்த ரூட் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே பக்கத்தில் போடணும். ரூட் என்ன இருக்கோ இந்த 3த்துலையுமே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி பக்கத்தில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிளஸ் ஏ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த ஏ ஸ்கொயரோட இது வந்து சைன் வந்து பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் ஏ ஸ்கொயர், மைனஸா இருந்தா மைனஸ் ஏ ஸ்கொயர். பாருங்க, பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் ஏ ஸ்கொயர், மைனஸா இருந்தா மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்புறம் இதே ஃபார்முலா டினாமினேட்டர்ல இருக்கும்போது என்ன ஃபார்முலா படிச்சோமோ, இது டினாமினேட்டர்ல இருக்கும்போது என்ன ஃபார்முலா படிச்சோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு படிச்சோம் இல்லையா, அந்த ஃபார்முலா எழுதணும். நம்ம இந்த 2 ஃபார்முலா நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கும்போது என்ன ஃபார்முலா படிச்சோம், லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் போட்டு இதை அப்படியே எழுதணும்னு படிச்சோம் இல்லையா, அதை அப்படியே எழுதிட்டு பிளஸ் சி போட்டுற வேண்டியதான். புரியுதா? அண்ட் திஸ் ஹாஃப் இஸ் காமன் ஃபார் போத், 2 டேர்ம்ஸ்க்குமே காமன். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ 3மே 1/2 இன்ட்டு தான் ஆரம்பிக்கும். எக்ஸ் போட்டுக்கணும், அப்புறம் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதணும். பிளஸ் ஏ ஸ்கொயர் இருந்தால் பிளஸ் ஏ ஸ்கொயர், மைனஸ் ஏ ஸ்கொயர் இருந்தால் மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டுட்டு அப்புறம் இந்த ஃபார்முலா டினாமினேட்டர்ல இருக்கும்போது என்ன ஃபார்முலா வருமோ அதை அப்படியே தூக்கி எழுதிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஹவு டு டிரைவ் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் மட்டும் போட்டு காட்டுறேன். தேர்ட் ஒன் அதே மாதிரி தான், ஜஸ்ட் சைன் மட்டும் தான் மாற்றணும். அது நீங்களே ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் ட்ரை டு டூ இட் ஆன் யுவர் ஓன். ஸோ லெட் அஸ் ஒர்க் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன், integral root of a square minus x square into dx. So இதுக்கு வந்து we are going to use integration by parts. Integration by parts யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So integration by partsக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம், integral u dv is equal to uv minus integral v du. So இங்க எதை u ன்னு எடுக்க போறோம்னா u is equal to root of a square minus x square, we are taking it as u, and then dv is equal to dx ன்னு எடுத்துக்கலாம்.
இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ du என்ன வரும்? வாட் வில் பி du? root x க்கு என்ன ஃபார்முலா? 1/2 root x. அப்போ 1/2 into root of a square minus x square. அப்புறம் திருப்பி இது உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா? a square டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 கான்ஸ்டன்ட், மைனஸ் x square டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2x into dx. அண்ட் இங்க v இது dv இன்டகிரேட் பண்ணா v is equal to x ன்னு வந்துடும். இப்போ இங்க இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். we can cancel this 2. இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ this is equal to, or இதை நம்ம let us take it as I, இது I ன்னு எடுத்துக்கலாம். அப்போ I is equal to uv, that is x into root of a square minus x square minus integral v du. So அப்போ therefore it is going to be x into minus x divided by root of a square minus x square into dx. So இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா அப்போ you'll get this as x into root of a square minus x square minus integral. So இது minus x square divided by root of a square minus x square into dx வந்துடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு a square ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம். adding a square and subtracting a square. So a square ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம். a square ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம். இப்போ இதை தனித்தனியா ரெண்டு இன்டெக்ரலா பிரிச்சுக்க போறோம். that is x into root of a square minus x square minus integral a square minus x square divided by root of a square minus x square into dx. So இது minus into minus என்ன ஆகும்? plus. So plus a square or plus integral a square divided by root of a square minus x square into dx ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். this is of the form, இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? x by root x. x by root x என்ன பண்ணலாம்? இது ஒரு root x கேன்சல் பண்ணிட்டு root x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா x வந்து நம்ம root x into root x ன்னு எழுதிக்கலாம். ஒரு root x கேன்சல் பண்ணோம்னா மீதி நமக்கு root x வரும். ஸோ இது இந்த ஃபார்ம்ல தானே இருக்கு. அப்போ இதை நம்ம we can after simplifying இது எப்படி எழுதலாம்? x into root of a square minus x square minus integral root of a square minus x square into dx. ஒரு இதை கேன்சல் பண்ணிட்டோம். பிளஸ் இதுல a square கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டோம்னா integral dx divided by root of a square minus x square. இதுதான் என்னது? I. இதான கொஸ்டின் தான் நம்ம கொடுத்திருந்தாங்க. I நம்ம எடுத்தோம். ஸோ அப்போ இதுதான் I. இந்த I அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். இப்போ இதை நம்ம I ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ which is equal to x into root of a square minus x square minus I plus a square into, இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் என்ன? இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். which is sin inverse of x by a plus c. இப்போ இந்த மைனஸ் ஐ அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி இங்க ஒரு ஐ இருக்கு. இப்போ இது அங்க போகும்போது ஐ பிளஸ் ஐ 2i வந்துடும். 2i is equal to x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a plus c. அப்போ therefore i என்ன வரும்? I will be equal to 1/2 into x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a plus c. c by 2 வந்து அகைன் அதுவும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதனால தான் நான் c னே போட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த 2ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணும்போது c by 2 வரும். c-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் அகைன் அது ஒரு கான்ஸ்டன்டாக தானே இருக்கும். அதனால தான் நான் ப்ளஸ் c-னே போட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போ therefore integral root of a square minus x square க்கு ஃபார்முலா வந்து 1/2 into x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a plus c. இப்போ இதே மாதிரி செகண்ட் ஒன் போடுவோம். ஸோ செகண்ட் ஒன் நம்ம என்ன கொடுத்துருக்கு? அது ஐன்னு எடுத்துக்கலாம். I is equal to integral root of x square minus a square into dx. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? integral u dv is equal to uv minus integral v du. ஸோ இங்கே எதை யூன்னு எடுக்கணும்? root of x square minus a square யூன்னு எடுக்கணும். அண்ட் dv வந்து dxன்னு எடுக்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். du என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/2 into root of x square minus a square. ஏன்னா root xக்கு ஃபார்முலா வந்து 1/2 root x into, இப்போ இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x அண்ட் மைனஸ் a ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 into dx வந்துடும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்க இதை இன்டகிரேட் பண்ணா v is equal to x வந்துடும். இப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ therefore நமக்கு என்ன வரும்? I is equal to uv, that is u என்ன படிச்சோம்? that is இது வந்து x, v வந்து x, u வந்து root of x square minus a square. So it is x into root of x square minus a square minus integral v du. So v வந்து x and then du என்ன படிச்சோம்? it is x by root of x square minus a square into dx. So it is x by root of x square minus a square into dx ன்னு வந்துரும். ஓகேவா? அப்போ which is equal to x into root of x square minus a square minus integral. So இது x into x, x square நாடு.
இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா a ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ண போறோம். மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். a ஸ்கொயரை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிப்போம். இப்போ இதை தனித்தனியா ரெண்டு இன்டெகிரலா பிரிக்க போறோம். ஸோ எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் minus integral x square minus a square by root of x square minus a square into dx and minus into plus என்ன ஆகும் minus integral a square divided by root of x square minus a square into dx அப்ப which can be written as x into root of x square minus a square minus இதை divide பண்ணா என்ன வரும் integral root of x square minus a square into dx minus இது a square into integral dx divided by root of x square minus a square. இதுதான் என்னது I. அப்ப therefore இதை we can replace it as I x into root of x square minus a square minus I minus a square into இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? இதுக்கு நம்ம படிச்ச ஃபார்முலா என்னது log of x plus root of x square minus a square plus c. இந்த மைனஸ் ஐ அந்த பக்கம் எடுத்து போயிடும். ஆல்ரெடி இங்க நமக்கு i இருக்கு. i plus i என்ன ஆகும் 2i. ஸோ அப்ப 2i is equal to x into root of x square minus a square minus a square into log of x plus root of x square minus a square plus c வரும். அப்ப from this i என்ன வரும்? I will be equal to 1/2 into x into root of x square minus a square minus a square into log of x plus root of x square minus a square plus c. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? So this is a formula. இப்போ இதே மாதிரி third one உங்களால போட முடியுமா? Can you do it as a homework? So இங்க x square plus a square இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? உங்களுக்கு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வரும். இதெல்லாம் அதே தான் வரும். ஒன்றுமே இல்லை. அந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்க இடத்துலலாம் பிளஸ் ஏ ஸ்கொயர் போடணும். இங்கே மைனஸாக வரும். இதை பிளஸ் மாற்றிடாதீங்க. இது ஃபார்முலா. இங்கே பிளஸ் ஏ ஸ்கொயர் வரும், இங்கே பிளஸ் ஏ ஸ்கொயர் வரும், இங்கே பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ணணும். மாற்றி பண்ணணும். பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்புறம் இதே மாதிரி தான் தனித்தனியாக டிவைட் பண்ணணும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது பிளஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா கிடைக்கும். ஜஸ்ட் ரைட் டவுன் ஆஸ் அ ஹோம்ஒர்க். அந்த தேர்ட் ஒன் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. புக்கில் வந்து 1 போட்டுட்டு மீதி 2 உங்களை போட சொல்லியிருக்காங்க. நான் 2 போட்டுட்டு 1 நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். எக்ஸாம்பிள் 11.41. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் செகண்ட் ஒன் போடுறேன். செகண்ட் சப்டிவிஷன் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ எப்படி போடுறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 25x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, திஸ் வி கேன் ரைட் இட் அஸ் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 5x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 ஆர் இதை 9 வந்து 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இன்டூ டிஎக்ஸ். Now this is of the form integral root of x square minus a square. ஸோ இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா இந்த சம்ல ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால ஃபார்முலா கூட எழுதலைன்னா அப்புறம் அதுக்குரிய மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா எழுதணும். ஸோ இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் minus a square into log of x plus root of x square minus a square plus c. இதான ஃபார்முலா. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 5x. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாலே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 5x போடணும். அப்புறம் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் ஏக்கு பதிலாக 3 போடணும். அண்டு எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, if there is any coefficient for x, xக்கு ஒரு coefficient இருந்தாலே நம்ம ரூல் என்ன? you have to divide by the coefficient of x. அதான நம்ம ரூல். அப்போ x ஓட coefficient ஆன அந்த 5 ஆல ஒரு தடவை டிவைட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1/2 into x. xக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 5x into root of 5x the whole square minus 3 square minus 3 square into log of xக்கு பதிலாக என்ன இருக்கு? 5x plus root of 5x the whole square minus 3 square plus c. So இதை simplify பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும்? 1/10 into 5x into root of, so இதை நம்ம 25x square minus 9 minus 9 into log of 5x plus root of 25x square minus 9 plus c ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உங்களால போட முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 4 minus x square into dx. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்?
integral root of 2 square minus x square எடுத்துக்கலாம் into dx. So இது எந்த formula இருக்கு integral root of a square minus x square into dx. இதுக்கு என்ன formula படிச்சோம் 1 by 2 into x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a. அதான formula படிச்சோம் plus c. So அப்ப இந்த formula substitute பண்ணா என்ன வரும் 1 by 2 into x into root of a square which is 2 square which is 4 minus x square plus 4 into sin inverse of x by 2 plus c. ஒண்ணுமே இல்ல இந்த ஃபார்முலால x க்கு பதிலா x a க்கு பதிலா நம்ம 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அவ்வளவுதான் போட்ற முடியும் இல்லையா அடுத்து இதுல third subdivision எப்படி போறதுன்னு பார்க்கலாம் third subdivision. So third subdivision நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x square plus x plus 1 root of so integral root of x square plus x plus 1 into dx. இப்போ இதுக்கு நம்ம அந்த completing the squares method படிச்சோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி எழுத வேண்டியதான் நம்ம படிச்சோம்ல completing the squares method அதேதான். So அப்ப integral root of so இப்போ x square க்கு பதிலா x போடணும் x ஓட coefficient 2 ஆல டிவைட் பண்ணணும் so 1 by 2 the whole square வெளிய மைனஸ் தான் போடணும் இங்க என்ன போட்டோமோ அதை ஸ்கொயர் பண்ணி போடணும் which is 1 by 4 plus 1 into dx. dx ஒரு ரூட்டுக்குள்ள எழுதிடக்கூடாது dx வந்து எப்பவுமே ரூட்டை விட்டு வெளியில தான் இருக்கணும் மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கணும் புரியுதா dx கொண்டு போய் ரூட்டுக்குள்ள எழுதக்கூடாது ஓகேவா. ஸோ அப்போ which is equal to integral root of ஸோ இப்போ இது எப்படி அதெல்லாம் x plus 1 by 2 the whole square. ஸோ இது வந்து நம்ம LCM எடுத்தோம்னா it is going to be plus 4 minus 1 which is plus 3 by 4 or இதை நம்ம root 3 by 2 the whole square எடுத்துக்கலாமா can we take it like this into dx. ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்கு integral root of x square plus a square into dx. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் 1 by 2 into x into root of x square plus a square into log of x plus root of x square plus a square plus c. So இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இப்போ which is equal to 1 by 2 into x க்கு பதிலா என்ன இருக்கு x plus 1 by 2 into root of இங்க bracket போடணும் bracket போடலனா தப்பாயிடும் ஓகேவா. அப்புறம் வந்து x plus 1 by 2 intoன்ற மாதிரி ஆயிடும். So அதனால you have to write this within the bracket. So into root of x plus 1 by 2 the whole square plus root 3 by 2 the whole square plus root 3 by 2 the whole square into log of x க்கு பதிலா என்ன இருக்கு நமக்கு x plus 1 by 2 the whole square plus root of x plus 1 by 2 the whole square plus root 3 by 2 the whole square plus c. just formula substitution தான் x க்கு பதிலா என்ன இருந்ததோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் a க்கு பதிலா இந்த root 3 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அவ்வளவுதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் 1 by 2 into x plus 1 by 2 into root of இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் திரும்ப இதே தானே வரும் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா ஏன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இப்படி எழுதணும் அப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு திரும்ப இதே தான் வரும். ஸோ அப்போ இட் இஸ் x square plus x plus 1 plus root 3 by 2 the whole square என்ன வரும் 3 by 4 into log of x plus sorry இந்த whole square வராது சாரி இந்த whole square வராது. ஸோ log of x plus 1 by 2 plus root of ஸோ இதையும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் we'll get this as x square plus x plus 1 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா ஒன்றும் இல்லை நம்ம completing the squares method யூஸ் பண்ணிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸ். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரல். ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் வில் கெட் இட் அஸ் 5x minus x square minus 15 plus 3x into dx. So இதை simplify பண்ணோம்னா integral root of so minus x square plus 8x minus 15 into dx ன்னு வந்துரும் இல்லையா. இந்த மாதிரி மைனஸ் இருந்தாலே என்ன பண்ணணும் if there is any coefficient for x x ஸ்கொயருக்கு ஒரு coefficient இருந்தாலே என்ன பண்ணணும் அதை நம்ம வெளியில் எடுத்துடணும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை வெளியே பட் நாட் அவுட் சைட் த ரூட் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ அப்போ இது எப்படி எதனும் திஸ் வி கேன் ரைட் இட் ஆஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x plus 15
into dx. இப்போ completing the squares method யூஸ் பண்ணுவோம். இப்போ integral root of minus of, so x square பல x and coefficient of x 2 ஆல் divide பண்ணுவோம். So the 2 ஆல் divide பண்ணா minus 4 the whole square. வெளியே மைனஸ் தான் போடணும். இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அதை ஸ்கொயர் பண்ணி போடணும். plus 15 into dx. So minus 16 plus 15 என்ன ஆகும்? minus 1. அது இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன ஆயிடும்? 1 minus x minus 4 the whole square into dx. Now this is of the form integral root of a square minus x square into dx. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 1 by 2 into x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a plus c. So இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வரும்? 1 by 2 into x, xக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு? x minus 4 into root of 1 minus x minus 4 the whole square plus 1 square which is 1 into sin inverse of x minus 4 by 1 plus c. or இதை நம்ம திருப்பி expand பண்ணுவோம். expand பண்ணா என்ன வரும்? 1 by 2 into 1 by 2 into x minus 4 into root of, so இதை திருப்பி simplify பண்ணோம்னா என்ன வரும்? திரும்பவும் இதே தான் நமக்கு கிடைக்கும். we'll get this same இதே தான் கிடைக்கும். which is minus x square plus 8x minus 15 plus 1 into sin inverse of x minus 4 plus c. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? So this is the integration of the given function. ஒன்றும் இல்லை, மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ரூட்டுக்குள்ளேயே வெளியில் எடுத்துட்டு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு திருப்பி மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை பேஸ் பண்ணி உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ் போடலாமா? எக்ஸசைஸ் 11.12. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் பிளஸ் 10 இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் integral root of x square plus 2x plus 10 into dx. So completing the squares method use பண்ணா அப்போ root of x square பலா x and coefficient of x 2 ஆல் divide பண்ணா plus 1 the whole square, வெளியில வந்து minus the square பண்ணி போடணும் which is 1 plus 10 into dx, or which is equal to integral root of x square plus x plus 1 the whole square plus 9 3 square நேதிக்கலாமா into dx. So இது எந்த ஃபார்முலா இருக்கு? integral root of x square plus a square into dx. So இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? what is the formula for this? 1 by 2 into x into root of x square plus a square into log of x plus root of x square plus a square plus c. இதான ஃபார்முலா படிச்சோம். So இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ which is equal to 1 by 2 into x, x பதிலா என்ன இருக்கு? x plus 1 into root of x plus 1 the whole square plus 3 square into log of x, x பதிலா என்ன இருக்கு? x plus 1 the whole square plus root of x plus 1 the whole square plus 3 square plus c. So which is equal to 1 by 2 into x plus 1 into root of, so இதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணா இதே தான் வரும் நமக்கு. x square நீங்க வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க, நான் சொல்றதுக்காக நீங்க நம்ப வேணா, just you expand it and then you check it. இதை 9 போட்டு இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, திரும்ப உங்களுக்கு இதே தான் வரும். plus 9 into log of x plus 1, இந்த ஹோல் ஸ்கொயர் வராதுமா, x plus 1 plus root of, இதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? x square plus 2x plus 10 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதா இது? அடுத்தது செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? root of x square minus 2x minus 3. So root of x square minus 2x minus 3 into dx. இதுவும் completing the squares method யூஸ் பண்ணோம். root of x square பலா x, coefficient of x 2 ஆல் divide பண்ணா minus 1 the whole square, வெளியே மைனஸ் தான் போகணும், இந்த 1 ஸ்கொயர் பண்ணணும் which is 1 minus 3 into dx, which is equal to integral root of x minus 1 the whole square minus 4 into dx. Now this is of the form integral root of x square minus a square into dx. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 1 by 2 into x into root of x square minus a square into log of x plus root of x square minus a square
plus c. அப்போ இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணால் என்ன வரும் 1/2 into x. x என்னது x minus 1 the whole square into root of x minus 1 the whole square minus 4 minus a square. a squareங்கிறது என்னது இங்கே 4. a square 4 தான். இல்லைனா இது 2 square எழுதுனா நம்ம 2 square எழுதிக்கலாம். log of x plus x என்னது x minus 1 plus root of x minus 1 the whole square minus 4 plus c. அப்போ which is equal to 1/2 into whole square வராது. So 1 ஏன்னா x தானே x square இல்லையே. So it is 1/2 into x minus 1 into root of. So இதை திருப்பி simplify பண்ணோம்னா திரும்ப இதே தான் நமக்கு கிடைக்கும். That is x square minus 2x minus 3 minus 4 into log of x minus 1 into plus root of x square minus 2x minus 3 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதா இது? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மைனஸ் வரும். மைனஸை வெளியில் எடுத்துட்டு தட் இஸ் ரூட்டுக்குள்ளேயே மைனஸை வெளியில் எடுத்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு திருப்பி மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ரூட் ஆஃப் 6 minus x into x minus 4 into dx. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? இன்டகிரல் ரூட் ஆஃப் ஸோ இட் இஸ் 6x minus 24 minus x square plus 4x into dx, which is equal to integral root of minus x square plus 10x minus 24 into dx. So இப்போ இது completing the squares method யூஸ் பண்ணுவோம். So minus அமுத வெளியில் எடுத்துலாம். x square minus 10x plus 24 into dx, which is equal to integral root of minus of so x square பலா x and coefficient of x 12 divide பண்ணா minus 5 the whole square. வெளியே மைனஸ் தான் போகணும். இதை ஸ்கொயர் பண்ணி போகணும். which is 25 plus 24 into dx. ஸோ minus 25 plus 24 என்ன ஆகும்? minus 1. minus 1ஓட இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? அப்போ therefore this integral will become as integral root of 1 minus x minus 5 the whole square into dx ஆயிடும் இல்லையா? ஆக்சுவலாக நமக்கு x minus 5 the whole square minus 1 இருக்கு. மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 minus x minus 5 the whole square வந்துடும். This is of the form. ஒன்றுக்கும் ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். a square minus x square into dx. அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1/2 into x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a plus c. அப்போ which is equal to 1/2 into x. x பலங்க என்ன இருக்கு? x minus 5 into root of 1 minus x minus 5 the whole square plus a square which is 1 into sin inverse of x minus 5 by 1 plus c. So இதை simplify பண்ணோன்னா 1/2 into x minus 5 into root of, so இதை expand பண்ணோன்னா இதை expand பண்ணா நமக்கு என்ன வரும்? minus x square plus 10x minus 24 plus sin inverse of x minus 5 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Next is second one. இந்த செகண்ட் ஒன்ல இருக்க 3 சப்டிவிஷனுமே ரொம்ப ஈஸி. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம் நம்ம. That is integral root of 9 minus 2x plus 5 the whole square into dx. So which is equal to, so this is of the form integral root of இந்த 9 3 square minus 2x plus 5 the whole square எடுத்துக்கலாமா? இது completing the square method கூட யூஸ் பண்ண தேவையில்ல, அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? integral root of a square minus x square into dx. அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1/2 into x into root of a square minus x square plus a square into sin inverse of x by a plus c. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இப்போ நமக்கு என்ன வரும்? 1/2 into x. எக்ஸுக்கு பல என்ன இருக்குது? முதல்ல இங்கே எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னது? 2. ஸோ அதால் நம்ம ஒரு தடவை டிவைட் பண்ணிடணும். ஏன்னா எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? இன்டகிரேஷனில் என்ன ரூல் படித்தோம்? இஃப் தேர் இஸ் எனி கோஎஃபிஷியன்ட் ஃபார் எக்ஸ் வி ஹேவ் டு டிவைட் பை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ அதால் டிவைட் பண்ணிட்டு இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ 2x plus 5 into root of 3 square minus 2x plus 5 the whole square plus 3 square.
which is 9 into sine inverse of 2x plus 5 divided by 3 plus c. So this is the integration of the given function. 1 by 2 into 1 by 2, 1 by 4 and போட்டுக்கலாம். So 1 by 4 into 2x plus 5 into root of 9 minus 2x plus 5 the whole square plus 9 into sine inverse of 2x plus 5 by 3 plus c. புரிஞ்சுதாமா? இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் அது என்ன கொடுத்துருக்காங்க? this 81 plus ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. that is integral root of 81 plus 2x plus 1 the whole square. ஸோ இங்கேயும் நமக்கு xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அது 2. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? we have to divide by the coefficient of x. Now this is of the form integral root of a square plus x square or x square plus a square ரெண்டு ஒன்று தான். it is 1 by 2 into x into root of x square plus a square plus a square into log of x plus root of x square plus a square plus c. இப்போ which is equal to 1 by 2 into இதில் வந்து xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஸோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ 1 by 2 into 1 by 2 into ஸோ இட் இஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x plus 1 into root of 81 plus 2x plus 1 the whole square plus 81 into log of xக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x plus 1 plus root of 81 plus 2x plus 1 the whole square plus c. இது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எது வேணுதா? 1 by 4 into 2x plus 1 ஆன்சர் தான் இவ்வளோ பெருசு. ஆனால் இதில் சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. 2x plus 1 the whole square plus 81 into log of 2x plus 1 plus root of 81 plus 2x plus 1 the whole square plus c. அவ்வளோதான். இப்போ இதில் இதே மாதிரி இந்த லாஸ்ட் சப்டிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டுறீங்களா? இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் கூட இல்லை, அப்படியே டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்முலாஸ் பண்ண வேண்டியதான். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 by 2 into x plus 1 into root of x plus 1 the whole square minus 4 and then minus 4 into log of x plus 1 plus root of x plus 1 the whole square minus 4 plus c வந்துடும். அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். போட்டுருவீங்களா? இந்த ஒரு சம் ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ இதோட நம்ம வந்து இன்டகிரேஷன் முடிச்சிட்டோம். ஸோ இதோட நமக்கு இன்டகிரேஷன் முடியுது, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.